ராயன் படம் பார்த்தேன். வயலன்ஸ் நிறைய இருக்கு. உங்க அம்மால கொஞ்சம் தான் கேட்குது. இன்னும் ஒரு 2-3 இடத்துல அப்பர்ணா பாலமுரளி ஒரு வாட்டி திங்கு சொல்ற மாதிரி இருக்கு. அது சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. படத்துல தனுஷ் தங்கச்சி இருக்கா இல்லையா, துஷாரா தானே, அவள்ட ஒரு ரேப் சீன் இருக்கு. அதை பத்தி பேசிட்டு இருக்காரே தவிர ரேப் சீன் காட்ட மாட்டாங்க. நிறைய குறை இருந்தது. ஸ்க்ரீன் பிளேயில் குறை இருந்தது, கேரக்டரைசேஷனில் குறை இருந்தது. இல்லைங்க, இன்டர்வல் பிளாக் ஆக்சுவலி நல்லா இல்லை. பட் சூர்யா தனுஷை கொலை பண்ணதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாது, இவங்களை போய் அடிச்சுட்டு வந்துடுங்கன்றது. அங்கேயே லாஜிக் இல்லை. எதுக்காக அவங்க அவரை கொல்லணுன்றது லாஜிக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல, கன்வின்சிங்காக இல்லை. தனுஷ்க்கு டைரக்ஷன் ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் இந்த படம் செல்வராகவன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, தனுஷ் டைரக்ட் பண்ணலன்னு கொஞ்சம் பேரெல்லாம் பேசிட்டு இருக்காரு. விஜய் படம் ரீரிலீஸ் ஆனது 2 வீக்ஸ் ஓடிச்சு. அங்கே கமலா தியேட்டரில் நிற்கிறதுக்கு இடம் இல்லை. பட் இந்த படத்தில் அந்த கூட்டம் கிடையாது. ராயன் போஸ்டரே கிடையாது தியேட்டரில். டிமாண்டே காலனி போட்டிருக்காரு. இன்னைக்கு எனக்கும் டவுட்டாக இருக்கிறேன், ரொம்ப நாள் போகுமான்றது எனக்கும் டவுட்டாக இருக்கு. அண்ட் பேட் வேர்ட்ஸ் பற்றி எல்லாம், பேட் வேர்ட்ஸ் ஏன் எடுக்கணும்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் வட சென்னை நீங்கள் பார்த்தா ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து சொல்கிறான், உங்க அம்மால அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறான். அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த அந்த இதெல்லாம் சென்சார் ஆச்சோ இதோ தெரியுது. இப்போ எல்லாம் ரொம்ப சாதாரண இதெல்லாம் நிறைய படத்தில் வந்துட்டே இருக்கு. அது இப்போ இருக்கிற சென்சார் கொஞ்சம் ப்ரோக்ரெசிவாக இருக்குங்க, அவங்க அது கண்டுக்க மாட்டாங்க. பேட் வேர்ட்ஸ் இருக்கு, கொஞ்சம் தான் கேட்குது. வருது. இன்னும் ஒரு 2-3 இடத்துல வருது. ஜாஸ்தி இல்லை. வட சென்னையில் இருக்கிற மாதிரி ஜாஸ்தி கிடையாது. ஒரு 2-3 இடத்துல இருக்கு. பட் அதெல்லாம் ஒரு ரியல் லைஃப்ல என்ன இருக்கோ அதெல்லாம் நாங்கள் சினிமாவில் கொண்டு வரலாம். ஸோ அது சென்சார் ஒன்றும் அதை கண்டுக்கிற தேவையில்லை. சினிமா ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கு. அப்பர்ணா பாலமுரளி ஒரு வாட்டி திங்கு சொல்ற மாதிரி இருக்கு. அது சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் 2-3 இடத்துல வருது. இல்லை, பவர் பாண்டி பண்ணும்போது தனுஷ்க்கு டைரக்ஷன் ஒன்றும் தெரியாது. அந்த படம் பார்த்தேன், எனக்கு மெமரியில் இல்லை. அந்த படம் பார்க்கும்போது அது என்னென்ன குறை இருக்கு இல்லை எனக்கு அப்படி தெரியும். நான் அதை பார்த்தேன். அவங்களுக்கு அத்தனை படம் பண்ணி அந்த படம் ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய குறை இருந்தது. ஸ்க்ரீன் பிளேயில் குறை இருந்தது, கேரக்டரைசேஷனில் குறை இருந்தது. அந்த மாதிரி விஷயங்கள். ஒரு மிலிட்ரி விஷயம் ஒன்று வருது, அது நல்லாவே இல்லை. பயங்கர லாஜிக் இல்லாமல் இருந்தது மாட்டேன். இந்த படம் அப்படி பார்க்கும்போது ஒரு 1000 டைம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பட் கொஞ்சம் வீடியோஸில் என்ன சொல்கிறாங்கன்ட்டு நான் சொல்ல, இதெல்லாம் இந்த படம் செல்வராகவன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, தனுஷ் டைரக்ட் பண்ணலன்னு கொஞ்சம் பேரெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு சைக்கோன்ற அளவுக்கு வயலன்ஸ் இருக்கும். அந்த வயலன்ஸ் இன்டர்வல்ல நிறைய வருது. பிகினிங் சீன்ஸ் எல்லாம் வெற்றிமாறன் ஸ்டைலில் இருக்கும், இன்டர்வல்ல இருக்கும், வெற்றிமாறன் ஸ்டைலில் இருக்கும். அடல்ட் சீன் வரல. பட் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்ட்டா, படத்தில் தனுஷ் தங்கச்சி இருக்கா இல்லையா, துஷாரா தானே, அவள்ட ஒரு ரேப் சீன் இருக்கு. அதை பற்றி பேசிட்டு இருக்காரே தவிர ரேப் சீன் காட்ட மாட்டாங்க. ஓகே, என்ன ரீசன் இருக்கலாம் அன்ட்டா, ஒன்றும் அந்த பொண்ணை ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், பண்ண முடியாது. இப்போ நீங்கள் மோஸ்ட்லி எதான ஒரு பொண்ணு வந்தால், ரேப் சீனியர் இருந்தால் எல்லா டைரக்டரும் ப்ரொடியூசரு கேட்குறாரு, மேனேஜரு கேட்குறாரு, இப்படி ஒரு ரேப் சீன் இருக்குமா நீங்கள் ரெடியாக பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பொண்ணு ஒரு வேளை ஒத்துக்காமல் போயிருக்கலாம். பட் அந்த சீன் இப்போ ரேப் சீன் எல்லாம் இவர் 1000 படத்தில் காட்டிட்டாங்க. ஸோ இதில் காட்டிருக்கலாம். பட் அந்த துஷார ஒரு சின்ன குழந்தை ஃபேஸ், அதை ரேப் பண்ணது காட்டினா எந்த ஆடியன்ஸும் ஒத்துக்க மாட்டான். அந்த அளவுக்கு அதை குழந்தை மாதிரி இருக்கான் அவள் ஃபேஸ். ஸோ அதனால் அதை கட் பண்ணிருக்காரு. ஒன்றும் அவளுக்கு பிடிக்காம போயிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளேன்ட்டு நமக்கு ஒரு இன்டர்வல் இருக்குதா கதை போகிறது, அங்கே தான் நாங்கள் ஸ்க்ரீன் பிளே பார்க்கலாம். நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி இந்த சின்ன குழந்தைகள் இருக்காங்களே, தனுஷ் இவங்களெல்லாம், இவங்க அப்பா அம்மா ஏன் விட்டு போனாங்க, எதுக்காக விட்டு போனாங்க, எங்கே போனாங்க, ஏன் வரலன்னு படத்தில் எங்கேயும் வராது. ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா. அப்பா அம்மா இருக்காங்க, அப்பா அம்மா இல்லாமல் இல்லை அப்பா இருக்கணும், இல்லை அம்மா இருக்கணும், இல்லை 2 பேரும் இருக்கணும். அவங்கள காட்டவே மாட்டார்.
பட் இவன் அந்த கிராமத்தை விட்டு போகிறதுக்கு என்ன காரணம்ட்டா, அறிவாளில் அந்த பேர் வைக்க வர்றான் இல்லையா, குழந்தைக்கு பேர் வைக்கணும். ஒரு லோக்கல் சுவாமிஜி வர்றான். அவன் ஏதோ பேசிட்டு இருப்பா யாரோட, சின்ன பெண் குழந்தை கடத்திட்டு போயிடலான்னு. உங்களுக்கு தெரியலையா, குழந்தைகள் எல்லாம் கடத்திட்டு போய் பலி கொடுப்பாங்க. அதுக்கும் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது இவன் கேட்டுட்டு அவன் குழந்தைய எடுத்துடுவான். அவன் வீட்டில் ஒரு அறிவாள் இருக்கும், அந்த அறிவாள் எடுத்து அவனை கொன்னுடுவான். கொன்னுடனே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வரும்ன்ட்டு அந்த ஊர் விட்டு போயிடுறாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே இப்படி எல்லாம் போகிறதும். அதுக்கப்புறம் பார்த்தா ஆஃப்டர் 50 minutes எல்லாம் ஸ்க்ரீன் பிளேயே தேவையில்லை. ஃபைட்டு, அந்த குரூப்புக்கு ஃபைட்டு, இந்த குரூப்புக்கு ஃபைட்டு, அந்த குரூப்புக்கு ஃபைட்டு, இந்த குரூப்புக்கு ஃபைட்டு, இப்படியே போகிறது லாஸ்ட் 1.5 hour. ஸோ அங்கெல்லாம் ஸ்க்ரீன் பிளே இல்லை, ஏதோ ட்விஸ்ட் இருக்கணும், வேறு எதனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேக்கு ரொம்ப வேல்யூ இருக்குது. நல்லா கொண்டு போயிருக்காங்க. இன்டர்வெல் ஃபுல் வயலன்ஸ். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 கேரக்டர் அவன் வந்து அடிக்கிறான், இந்த குரூப் அவன் போய் அடிக்கிறாங்க. அது ஸ்க்ரீன் பிளேக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை இன்டர்வல் மேலே. இல்லைங்க, இன்டர்வல் பிளாக் ஆக்சுவலி நல்லா இல்லை. எவன் உட்காந்து ஒரு 40 minutes 50 minutes ஃபைட்ஸ் பார்த்துட்டே இருப்பான். அப்போ அங்கே கூட கொஞ்சம் லாஜிக் சரியில்லை. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணது காசு இல்லை. அதனால இந்த 2 தம்பிகள் என்ன பண்றாரு, வேலை தேடுறாரு. கடைசியில் போய் வில்லன் கிட்ட மாட்டிக்கிறாரு, எஸ்.ஜே. சூர்யா. பட் எஸ்.ஜே. சூர்யா தனுஷை கொலை பண்ணதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாது, இவங்களை போய் அடிச்சுட்டு வந்துடுங்கன்றது. அங்கேயே லாஜிக் இல்லை. நார்மலி நீங்கள் யாரான அனுப்புனா கொலை பண்ணுறதுக்கு அவங்க ஃபோட்டோ காட்டுறீங்க, கரெக்டா? இப்போ தனுஷ் ஃபோட்டோ காட்டுறதுன்னா அவங்க போயிருக்க மாட்டார் இல்லையா? பட் இன்னும் என்ன பயங்கர விசித்திரமாக இருக்குன்ட்டா, அண்ணன் தெரிஞ்சு கூட லாஸ்ட்ல அவர் அண்ணனை கொலை பண்ண பார்க்குறாரு. எதுக்காகன்னு தெரியல. இவங்களுக்கு ரொம்ப பணம் தேவைப்பட்டது தங்கச்சி கல்யாணத்துக்கு. கிளைமேக்ஸில் எகைன் அண்ணனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் தனுஷ் அவங்கள கொன்னிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த துஷாரா இருக்க கேரக்டர் இருக்கு இல்லையா, அவன் ஒரு தம்பியை கொன்னிடுவான். எதுக்காக அவங்க அவரை கொல்லணுன்றது லாஜிக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல, கன்வின்சிங்காக இல்லை. தியேட்டரில் பார்த்தா 2 படம் போட்டிருக்காங்க. இப்போ நார்மலி ஒரு 2 months பேக் விஜய் படம் ரீரிலீஸ் ஆனது 2 weeks ஓடிச்சு. அங்கே கமலா தியேட்டரில் நிற்கிறதுக்கு இடம் இல்லை. செகண்ட் ரிலீஸ்க்கு நிற்கிறதுக்கு இடம் இல்லை, அத்தனை கூட்டம் 2 weeks. பட் இந்த படத்தில் அந்த கூட்டம் கிடையாது. அதுக்கு மேலே இன்னொரு இங்கிலீஷ் படம் போட்டிருக்காரு. அப்படின்ட்டு என்ன, இவங்க எல்லாம் மார்க்கெட்டெல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம். இது அப்படி ஓடுற மாதிரி இல்லைன்ட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பயங்கர ட்ராஜடி. இன்னைக்கு என்னன்ட்டா, இது கான்ட்ரவர்சி ஆகலாம், பரவாயில்லை, ராயன் போஸ்டரே கிடையாது தியேட்டரில். டிமாண்டே காலனி போட்டிருக்காரு இன்னைக்கு. ராயன் நேத்தி இவ்வளோ பெரிய பேனர் கிடையாது, பெரிய போஸ்டர். இன்னைக்கு நான் தலை எடுத்து பார்க்குறேன், டிமாண்டே காலனி போட்டிருக்கு. ஸோ அப்படி ஒரு 2 daysக்கு ஒரு அவ்வளோ பெரிய போஸ்டர் எடுக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை படம் நல்லா இல்லாமல் இருக்கலான்ட்டு தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் ஆளை விட்டு, ஃபீலர்ஸ் எல்லாம் விட்டுட்டு செக் பண்ணுறாரு. சும்மா ஒரு படம் வாங்க மாட்டார். அண்ட் 50th ஃபிலிம், தனுஷ் பிக் ஸ்டார், அண்ட் தே வில் பே ஃபார் தி தியேட்டருக்கு பே பண்ணுறதுக்கு அவருக்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லைன்ற இதில் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கும் டவுட் ஆயிருக்கு ரொம்ப நாள் போகுமான்றது எனக்கும் டவுட் ஆயிருக்கு. பட் டெஃபினட்டாக இந்தியன் டூவோட இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாம் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க, ஃபேமிலிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. நிறைய வயலன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான கதை இல்லை. தனுஷ்க்கு லீடுக்கு ஹீரோயின் கிடையாது. இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி 1 week மேலே ஓடாது, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஓடாது. ஆக்சுவலி பார்த்தா அந்த சந்தீப் கிஷன் தான் மெயின் கேரக்டர் மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. கதையே கிடையாது. 1.5 hour கதையே கிடையாது. அவன் இவனை குத்துறான், இவன் அவனை குத்துறான், அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேகிங் இருந்தது. அண்ட் கதையெல்லாம் ரொம்ப பெரிய கதை கிடையாது, ரொம்ப சிம்பிளான கதையோ, சின்ன கதையோ ஒரு சிவங்கம் மாதிரி இழுத்து பண்ணியிருந்தாங்க. பட் டெக்னிக்கலி இட்ஸ் லவ்லி ஃபிலிம்.
டெக்னிக்கலி ரொம்ப நல்லா இருந்தது. இன்டர்வல் மேலேயும் நல்லா இருக்கு. பட் அவங்க என்ன சொல்றாரு, இந்த பிரகாஷ்ராஜ் கேரக்டர் வந்துட்டே இருக்கு, எதுக்காக இவர் வர்றாரு, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஒரு சின்ன ரீசன் கொடுப்பாங்க பிரகாஷ்ராஜ் வர்றதுக்கு, பட் அது அவ்வளோ பிரகாஷ்ராஜுக்கு தீனி போடல. ஆக்சுவலி நீங்கள் செல்வராகவன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சாஃப்டான கேரக்டர், தனுஷோட வந்துட்டே இருப்பார். தனுஷ்க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சித்தப்பா மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி வந்துட்டே இருப்பார். அவரை ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அவர் அடிக்கடி வந்துட்டே இருப்பார், அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஃபைனலி அவருக்கு லாஸ்ட்ல ஒரு 3 minutes 4 minutes ஒரு சூப்பர் சீன் கொடுத்துருக்காரு. பட் எல்லா சீன்ஸும் ஹெவியாக இருக்கணும்னு தேவையில்லை. சாஃப்டாக இருந்த கேரக்டரு செல்வராகவன் கேரக்டரு லாஸ்ட்ல 4 minutes பயங்கரமாக இருக்கும். சந்தீப் கிஷன் தான் எனக்கு என்ன பிடிச்சதுன்ட்டு, பையன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறான், ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறான். அண்ட் அவன் பேசுகிற தமிழ் அந்த சப்ஜெக்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நாட் நார்மல் தமிழ், ரொம்ப நல்லா இருக்கு. அவன் பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. கொடுத்தது ரொம்ப அழகா பண்ணியிருக்கு. ஆக்சுவலி நம்ம தனுஷோட அவன் தான் நல்லா தெரிகிறான். அந்த படம் என்னோட அவன் தான் மைண்ட்ல வருது. பட் தனுஷ் அவங்க கேரக்டர் கம்பீரமாக பண்ணியிருக்காங்க. ஓவர் ஆக்டிங் பண்ண மாட்டார் தனுஷ். ஆக்சுவலி வெற்றிமாறன் சாயல் மட்டும் கிடையாது, இதில் டைரக்டர் பாலா இருக்கார் இல்லையா, அவங்க சாயலும் நிறைய இருக்கு. நீங்கள் பார்த்தா மோஸ்ட்லி பாலா சார் ஃபிலிம்ஸ் எண்டில் அது ஒரு டார்க் சப்ஜெக்டாக இருக்கும், லாட் ஆஃப் வயலன்ஸ், மர்டர், அந்த மாதிரி. ஸோ நீங்கள் இந்த படத்தில் அது பார்க்கலாம். அப்போ வெற்றிமாறன் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் எல்லாம் இதில் இருக்குது. அண்ட் ஆல்சோ செல்வராகவன் ஸ்டைலும் இருக்குது. இந்த 3 ஸ்டைலும் இருக்குது. டெக்னிக்கலி இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம், வெரி குட் ஃபிலிம். அவங்க என்ன சொல்கிறான்ட்டா, பிகினிங்கில் ஏதோ ஒரு குரூப் ஒரு சப் இன்ஸ்பெக்டரை எரிச்சிட்டாங்களாம், பர்ன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் சொல்கிறத தவிர இவர் அந்த ஊரில் ஏன் வந்தாங்க, எங்கே வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது. அடிக்கடி இவரை காட்டுகிட்டே இருப்பாங்க. பிரகாஷ்ராஜ் எப்போ பார்த்தா இங்கிலீஷில் பேசிகிட்டு இருப்பார், யார் வந்தால் கூட இங்கிலீஷில் பேசிகிட்டு இருப்பார். மறுபடியும் அதே இங்கிலீஷை மறுபடியும் தமிழில் சொல்கிறாரு. பட் பிரகாஷ்ராஜ் பண்ணுற கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு அது அந்த அளவுக்கு இல்லை. பட் அந்த மாதிரி ஆக்சுவலி நாங்கள் பாராட்டேன். இது ஒரு சாஃப்ட் கேரக்டர், இன்ஸ்பெக்டர் தான். அவர் எல்லா படத்தில் படுற ஒரு கோவம் இருக்கு இல்லையா, எஸ்.ஜே. சூர்யா கோவப்படுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் அவர் ஏன் வந்தாங்க அன்னதே புரியாமல் இருக்குது. பட் அவர் ஃபுல்லாக எல்லா ரவுடிஸும் அவர் கவர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தனுஷுக்கு சொல்கிறாரு, நான் சொன்ன மாதிரி பொண்ணு, நீ இவனை கொலை பண்ணிவிடு, அவர் ஒரு தாதாவை கொலை பண்ணிவிடு, நான் உனக்கு வேறு ஐடென்டிட்டி எல்லாம் வாங்கி தர்றேன், நீ வேற ஊரில் போய் பழிச்சிக்கோ, நான் அதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன், அப்படி எல்லாம் சொல்கிறாரு. இவங்க ஏன் எல்லாம் இந்த ரவுடிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல, அதுக்கு ரீசனே கிடையாது. அப்போ கடைசியில் இந்த அபர்ணா பாலமுரளி இருக்கா இல்லையா, இவ கையில் ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வர்றா. ஹஸ்பண்ட் இறந்து போயாச்சு, லாஸ்ட் 5 minutes ஒரு சின்ன பேபி எடுத்துகிட்டு வர்றான். இந்த ராயன் படத்துக்கு நான் 10க்கு ஒரு 7 கொடுக்க போகிறேன். எதுக்குன்ட்டா தனுஷ் பர்ஃபார்மன்ஸ், எல்லா ஆர்டிஸ்டும் நல்ல பர்ஃபார்மன்ஸ், லவ்லி ஃபோட்டோகிராஃபி, லவ்லி மியூசிக், லவ்லி எடிட்டிங். ஸோ இதில் கதைக்களம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதனால் நான் 10க்கு 7 தரேன்.